அரசு கட்சி ஆட்சி சாராயம் வித்து நடக்குது, கட்சி போத பொருள் வித்தவன்ட்டையும் லாட்டரி வித்தவன்ட்டையும் காசு வாங்கி நடக்குது. இதுல என்ன இருக்குது? ஊழல், லஞ்சம், நேர்மை எல்லாம் பேசிட்டு 6680 கோடி இங்க இடி மோடியும் சேர்ந்து ஒரே வசூலை போட்டிருக்காங்க. ஏகப்பட்ட வசூல், எல்லா முதலாளிகள்கிட்ட வசூல், எல்லா கூட்டுணைவு நிறுவனங்கள்கிட்ட கோடி கோடியா பணத்தை வாங்கி கொண்டு அப்புறம் இதுக்கு ஊழல் லஞ்சம் எல்லாம் நீங்க செய்ய போறீங்க? இது கையூட்டு இல்லையா? எங்கெங்க அவங்க அமலாக்கத்துறை சோதனை நடந்திருக்கோ அங்கெல்லாம் அந்த முதலாளிகிட்ட காசு வாங்கிட்டாங்க. இதை விட கொடுமை, அந்த வழக்கை எடுக்க விடல நீதிபதி. அதான் அதை விட கொடுமை. அதுல அந்த தலைமை, அந்த வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தலைவர், அவர் குடியரசுத் தலைவருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு பாருங்க. பாராளுமன்ற ஜனநாயகம் செத்துவிடும், இந்த வழக்கை, இந்த தீர்ப்பை நிறுத்தி வைக்க சொல்லுங்கள். பாராளுமன்ற ஜனநாயகம் செத்துவிடும், கார்பரேட்டுகளின் சுதந்திரம் பறிபோய்விடும் எழுதிக்க. யாருக்கு அரசு நடக்குது பத்தியில்ல? இங்கே கட்சி அரசியல், தேர்தல் அரசியல் தான் நடக்கிறது. மக்கள் அரசியல், மக்களுக்கான அரசியல் இல்லை. நாம் மட்டும்தான் மக்களுக்கான அரசியலை செய்ய வந்த பிள்ளைகள் என்பதை நீங்க புரிந்து கொள்ள. இது அப்படியா? எங்களுக்கு என்ன இருந்தது? நமக்கு என்ன இருக்குது? ஒரு ஊடகம் நமக்கு பேசுமா? நாம் தமிழர் கட்சி போட்டியிடுது, 4 முனை போட்டி என்று சொல்ல இந்த ஊடகங்கள் தயாரா இருக்கா? இதுவரைக்கும் நம்ம மற்றவர்கள் தானே இருக்கோம். அதர்ஸ். திமுக 51 விழுக்காடு போடுறாங்களா மக்கள்? ஏன் போடுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. திமுகவுக்கு இதனால் நாங்க போடுறோம், அந்த கருத்திற்கா இல்ல. 17 விழுக்காடு அதிமுகவுக்கு போடுறாங்க, அது 4 இடம் வெல்லுது. 13 விழுக்காடு பிஜேபிக்கு போடுறாங்க, அது 5 இடம் வெல்லுது. 1 2 எப்படி பாருங்க கணிப்பு, கருத்து கணிப்பு. 19 விழுக்காடு மற்றவைக்கு போடுறாங்க. மற்றவை யார் இருக்கா? மற்றவை எந்த கட்சி? அதை சொல்ல முடியாது, நாக்கு சுலிக்கிறோம். அப்ப என்ன தெரியுது? நாம் தமிழர் கட்சிக்கு 19 விழுக்காடு ஓட்டு போடுவதா மக்கள் சொல்றாங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு நடுக்கம், ஒரு பயம், ஒரு தயக்கம் இருக்குல்ல? அது கடைசி வரை உனக்கு இருக்கு. எனக்கு இடி ரெய்டும் போட முடியல, ஐடி ரெய்டும் போட முடியல, என்ஐ ரெய்டு போட்ட. என்ன பண்ணிட்ட? என்ன பண்ணிட்ட நீ? நீ 20 நாள் எங்க ரைட பாரு, நீ களத்துல நான் இறங்கின பிறகு பாருங்க. நீ பதில் சொல்லி, நான் கேட்கிற கேள்விக்கு, நானும் என் பிள்ளைகளும் எழுப்புற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. ஆட்டத்தை எங்க பக்கம் திருப்பல நீ பார்த்தே. 3 கட்சி கூட்டணி, ஒரே ஒரு கட்சி தனித்த பேரணி. நான் மட்டும்தான் தனிச்சு நிற்கிறேன். இந்த துணிவு, இந்த நேர்மை, இந்த ஆண்மை, இந்த வீரம் தமிழர் நிலத்துல பிரபாகரன் பிள்ளையை தவிர எவனுக்கு